ஒரு கலப்பு எண்ணின் துருவ வடிவம் ஏன் ஒருமைத்தன்மை உடையதல்ல என்பதை ஆராய்வோம். இந்த கலப்பு எண் மெய்யச்சுடன் 30 டிகிரி கோணம் அமைக்கும் ஒரு கோட்டுத் துண்டால் குறிக்கப்படுகிறது. இப்போது இந்த கோட்டுத் துண்டு ஒரு முழு சுற்று, அதாவது 360 டிகிரி அல்லது 2π ரேடியன் சுழல்கிறது. அது சரியாக அதே புள்ளிக்கு திரும்புகிறது. இப்போது கோணம் 390 டிகிரி ஆகிவிட்டது. ஆனால் கலப்பு எண் மாறவில்லை. இன்னொரு முழு சுற்று மேலும் 360 டிகிரியை சேர்க்கிறது. கோணம் 750 டிகிரி ஆகிறது. ஆனாலும் புள்ளி மாறாமல் இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் நாம் ஒரு முழு சுற்றை சேர்க்கும் போது கோட்டுத் துண்டு அதே இடத்திற்கு திரும்புகிறது. கோண அளவு மட்டுமே மாறுகிறது. எனவே ஒரு கலப்பு எண்ணிற்கு எண்ணற்ற துருவ வடிவங்கள் உள்ளன. கலப்பு எண்ணை மாற்றாமல் அதன் கோணத்துடன் 2π ரேடியன், அதாவது 360 டிகிரி இன் எந்த மடங்கையும் கூட்டவோ கழிக்கவோ முடியும். இதனால்தான் ஒரு கலப்பு எண்ணின் துருவ வடிவம் தனித்துவமானதல்ல.